நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் படுதோல்வி அடைந்தார். அவருடைய கட்சி 3% வாக்குகள் வாங்கியது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பலர் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்குது. எதுக்கு இவ்வளோ ஒரு படுதோல்வி அடைஞ்சாரு அண்ணே, அதாவது சீமான் அண்ணே ஆனாரு அப்படின்னா அதுக்கு காரணம் சீமான் தான். மக்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் தன்னுடைய கண்ணீர் வர அளவுக்கு பேசியிருந்தார். வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதை மாதிரி தான் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் என் கட்சியும் சரி யார்கிட்டையும் சமரசமாக மாட்டோம், சமரசம் ஆகாமல் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும். நீங்கள் தம்பிமார்கள் யாருக்கும் கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் போராடிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இந்த முறை எலெக்ஷனில் எப்படியும் நாங்கள் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 லட்சம் ஓட்டாச்சு, மக்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அவர் பேசியிருந்தார். இந்த கண்ணீருக்கும் இந்த தோல்விக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தா சீமான் தாங்க. என்னையா சீமான் அப்படின்னா, இவர் கட்சி ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படின்னா திமுகவை எதிர்த்தும் காங்கிரஸை எதிர்த்தும் நான் கட்சி ஆரம்பிக்கிறோம் தான் ஆரம்பித்தார். அதே மாதிரி ஆளுங்கட்சியில் என்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி, திமுக அரசு தான் ஆளுங்கட்சி, அவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்க, என்ன தவறு நடச்சுன்னு சொல்லி வாக்குகள் கேட்டிருக்கணும். ஆனால் விஜய் என்ன செஞ்சார், விஜயை எப்படி எதிர்க்கலாம், விஜய் எப்படி வசப்படலாம், விஜய் எந்த அளவு ஆபாசமாக பேசலாம் அப்படிங்கிற விஷயத்துலேயே இவங்க குறியாகவே இருந்தாங்க. எதுக்கு விஜய் அவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சீமான்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா விஜய் வந்த உடனே நம்மளுக்கு வாக்கு போயிருமோ அப்படி பயத்தில் பண்ணாங்களா, இல்லை ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்குள்ளே வர்றதுனால நம்மளுடைய கனவு போப்புதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. இங்கே யோசிக்க வேண்டியது, ஏன்னா சீமான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ட்டே இருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் விடவா ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் சீமான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. மக்கள்கிட்ட அந்த அளவு பேர் வாங்கின எம்ஜிஆரே கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சியை பிடித்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் அப்படி தான், ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு ஆணுக்கான ஒரு ஆளுமை இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்களும் ஒரு கூட்டணி வச்சு தான் ஆட்சி பிடிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் இருக்க திமுக யாராக இருந்தாலும். ஆனால் ஆட்சி அப்படிங்கிறது கூட்டணியால் தான் முடியும், ஒரு தனி பெரும்பான்மையோட. இன்னைக்கு விஜய் வெற்றி அடைந்தாலும் ஒரு தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் எந்த ஒரு நம்பிக்கையில் சீமான் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய விஷயம் கூட்டணிக்குள்ளே போகணும். ஏதாச்சும் ஒரு கட்சியில் கூட்டணி போய் அந்த கூட்டணியில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும். ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வாங்கி அந்த 5 எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இல்லை இந்தியாவே பேசுகிற அளவுக்கு செய்யணும். ஒரு 5 நாம் தமிழர் கட்சியுடைய எம்எல்ஏ இருக்காங்கப்பா, அவங்க அந்த தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைச்சாதான் அடுத்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற தொகுதி அங்கே பார்ப்பா, நாம் தமிழர் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் அவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் அடுத்த முறை வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்தால் தான் அதோடைய நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதை விட்டுட்டு நான் 10 வருஷத்தில் மறுபடியும் முதல்வராக ஆயிடுவோம், யார்ட்டையும் கூட்டணி சேர மாட்டோம், நாங்கள் தனியாக இருந்துக்கிட்டே முதல்வர் ஆகும் அப்படிங்கிறது பகல் கனவுன்னு சொல்லலாம், இல்லை முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுறது சொல்லலாம். இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த தம்பிகளை இன்னும் ஏமாத்துறாரு சீமான் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 நடந்த அந்த எலெக்ஷனில் தம்பிகளுடைய உழைப்பு ஃபுல்லாக வீணாயிடுச்சுன்றார். அந்த வீணானதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அதுவும் சீமான் தான். அவங்களுடைய உழைப்பை ஒரு சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போகுது அப்படின்னா தண்ணி போகிற போக்கில் தான் மீன் போகணும். மீன் இல்லை நான் அந்த வழியில் போக மாட்டேன், நான் இந்த வழியில் போவேன்னா ஆற்றுல போகிற தண்ணி உடனே மீன் வழியாக போகுது, மாறாது. அதே மாதிரி இங்கே சீமான் ஒரு பார்க்க போய்கிட்டு இல்லை எல்லோரும் ஏன் வழியில் வாங்க அப்படிங்கிறார். இது ஒரு தவறான விஷயம், இன்னும் திருத்தி கொள்ளணும். சீமான் இனியாச்சும் இந்த தோல்வி என்னத்துக்கு காரணம், எதுக்கு காரணம், நம்ம மேலே என்ன தவறு இருக்குது, கட்சி மேலே என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கலன்னு வச்சுங்க, அடுத்த வார எலெக்ஷனில் இந்த 3% 2% ஆகலாம், 1% ஆகலாம்.
அதை விட்டுட்டு இன்னும் உடும்புப்படியாகவே இருந்தாருன்னு வச்சா நாம் தமிழர் கட்சி சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இந்த சரிவுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த சாட்டைத்துறை முறை. சாட்டைத்துறை முறைன்னு என்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். 100 வீடியோ போட்டால் அந்த 100 வீடியோ 98 வீடியோ வந்து விஜயை வந்து பேசிக்கிட்டே இருக்குது. விஜயை வந்து கரிச்சு கொட்டுறது, விஜயை வந்து அவதூறாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? என்ன அரசியல் பண்ண முடியும்? முடியாது. மக்களுக்கு என்ன தேவை? இப்போ விஜயோட கூட்டணி போட்டிருந்தா இன்னைக்கு அதிக தொகுதியில் விட்டுருக்கலாம். யார் தாவேக்காவும் சரி நாம் தமிழும் சரி. இனியாச்சும் சீமான் வந்து ஒரு யோசிக்கணும், நான் இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காரணத்தை தேடி பார்த்து தன்னுடைய தம்பிகளை காப்பாற்ற வேண்டும். இல்லாட்டி இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் மன உடைஞ்சு போவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி சீமான் இருந்தால் நாம் தமிழர் கட்சி சரிவை நோக்கி தான் போகும்.